This video is sponsored by BuyMode Smart Application. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறமா ஃப்ரூட்ஸு, க்ரோசரிஸு, அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸு, அப்புறம் மென்ஸ் கேரு, பேபி ப்ராடக்ட்ஸு, பேபிக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே இருக்குது. அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். சிறந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 7 டேஸில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டுமே மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இங்கே நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆஃபர் ப்ரைஸஸும் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர் ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பர்ச்சேஸிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிறந்த தரத்தில் நிறந்த சேவையாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஷாம்பு மிக்ஸை தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அடுத்தது வந்துட்டு நான் அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு சின்ன வெங்காயம். இது நீங்கள் ஆப்ஷனல் தான், தோல் உரிச்சிட்டு வேணால் போட்டுக்கோங்க, உரிக்காமல் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் உரிச்சு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு செம்பருத்தி பூ இல்லைன்னா இலை சேர்த்துக்கோங்க. எனக்கு அது இங்கே கிடைக்கலனால நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். அது இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். ஓகேங்களா? உங்களுக்கு கிடச்சதுன்னா ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா பாயில் பண்ண போகிறோம். சரிங்களா? இது நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அரிசி நல்லா வெந்து வரணும். அப்புறம் அந்த வெந்தயம் வந்துட்டு நல்லா வெந்து கிடைக்கணும். அதனால் கண்டிப்பாக நம்ம இது நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நான் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு நம்ம வீக்லி 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு முடி கொட்டிடும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல முடி வளராது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் கிடையாது, இந்த ஷாம்பூ மிக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து இதில் நம்ம ஆஸ் யூஷுவலாக எந்த ஷாம்பு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோமோ அந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி அதில் இந்த வாட்டர் கூட அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? வெறும் ஷாம்பு அப்ளை பண்ணுறது அதை விட நம்மளுக்கு அதில் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி தான் இது. ஆக்சுவலாக இதை அரைச்சி சேர்த்தோன்னா அதுவே நம்ம பேக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பாயில் பண்ணி அந்த தண்ணி மட்டும்தான் அதோட எசன்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோன்றதால நம்ம ஒரு ஷாம்பு மிக்ஸாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 டைம்ஸ் உங்களுக்கு பண்ண டைம் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 டைம் ஆச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி ஷாம்பு இது கூட மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு இது நல்லா வெந்து கிடச்சிது. இப்போ இந்த தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வச்சதை விட இப்போ பார்த்தோன்னாலே நம்மளுக்கு நல்லா எவ்வளோ திக்காக இருக்குன்றது இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு நல்லா தெரியுது. பாருங்கள், இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அக்ஸ்மாத் உங்களுக்கு இதை மார்னிங் செய்யறதுக்கு டைம் கிடைக்கலன்னா நீங்கள் 1 டே முன்னாடியே செஞ்சு கூட இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. சரிங்களா? இது இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்ற பட்சத்தில் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு வேண்டிய அளவுக்கு நமக்கு இதோட எசன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதில் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்துட்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அது நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதில் கை வைங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பூன் இல்லை விஸ்க் வச்சு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் நல்லா ஷாம்பு போட்டு வச்சாச்சு. நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இதில் கை வச்சு நான் நல்லா ஷாம்புவை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நான் பாப்பாக்குன்றதால நான் ஒரு ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் உங்களோட ஹேரை பொறுத்து நீங்கள் ஷாம்பு எத்தனை ஷாம்பு உங்களுக்கு தேவைப்படும், என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புவை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள்
ஓகே, நம்மளுக்கு இந்த தண்ணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாம்பு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஷாம்புவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சிகக்காய் அரைச்சி யூஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள் சிகக்காய் பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெறும் சிகக்காய் போடுறத விட இந்த மாதிரி வாட் ஒரு மிக்ஸை ரெடி பண்ணி இது கூட நீங்கள் சிகக்காய் அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் அடுத்தது வந்துட்டு சிகக்காய் எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம இதில் ஆட் பண்ணல. சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம இது ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 டேஸ் அப்ளை பண்ணுங்கள். வீக்லி 2 டேஸ் டைம் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். வித்தின் 1 மந்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். சரிங்களா? இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.